உடல்நிலை மோசமானதால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றேன். ஆனால் அருண் IPS அந்த மருத்துவமனையை மிரட்டுகிறார். ஒரு மனிதன் சிகிச்சை எடுக்கக்கூடாதா? இது ஆட்சியா என யூடியூபர் சவுக்கு சங்கர் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் வளர்ச்சியை எட்டாமல் பின்தங்கிய நிலையில் உள்ளது என்று ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வாக்காளர் பட்டியலிலிருந்து 97.3 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக பெயர் சேர்க்க கோரி 13.03 லட்சம் பேர் மனு அளித்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை 3.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்குவதற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 24வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் தரதரவென இழுத்து சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை இணைக்கும் வகையிலான புதிய அமிர்த் ரயிலுக்கு அனுமதி வழங்கியதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு மத்திய இணை அமைச்சர் L. முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 2ஆம் கட்ட CBI விசாரணை இன்று டெல்லியில் நடைபெற உள்ளது. இதற்காக தவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நேற்று சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது என்று தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சிறப்பு குழுவை அமைத்து பாஜக உத்தரவிட்டுள்ளது. மும்பை மேயர் யார் என்பதை நாங்களே முடிவு செய்வோம், அதில் யாரும் குறுக்கிட முடியாது என உத்தவ் தாக்கரேவிற்கு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலடி கொடுத்துள்ளார். முன்னதாக தாக்கரே குடும்பத்தை சார்ந்தவர் மேயராக வர வேண்டும் என உத்தவ் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது.